உங்களுக்கு இது சாதாரணமா போச்சு. ஆனால் இது பலருடைய வாழ்க்கையில் இது அட்ரஸ் ப்ரூஃபாக இருக்குது. வங்கி கணக்கினுடைய விபரம் இப்படி நீங்க சர்வ சாதாரண இருக்கக்கூடிய தேசத்துல இருக்கக்கூடிய சூழலுக்கு இது மக்களுக்கு அச்சத்தை ஏற்படுத்து. மைக்ரேஷன்ங்கிற வார்த்தை நம்ம புலம்பெயர்ந்தவளா இருக்கிறோமோ அப்படிங்கிற ஒரு அச்சத்தை ஏற்படுத்துது. இன்னைக்கு நாட்டில் நடக்கக்கூடிய இந்த சிஏஏ, என்ஆர்சி, என்பிஆர் போன்ற பிரச்சனையால் மக்கள் மிக விழிப்போடு இருக்கிறார்கள். இன்றைக்கு பேங்க்ல போய் எல்லாரும் போய் கொஸ்டின் கேட்கிறான். ஏன்னு சொன்னா பணம் போடவில்லை என்று சொன்னால் பேங்குக்கு தான் நஷ்டம், மக்களுக்கு எந்த நஷ்டமும் கிடையாது. அதே போல நாம் நம்மளுடைய வங்கி புத்தகம் நாம் கொடுத்த அட்ரஸ் சரியாக இருக்கிறதா அல்லது வேறு ஏதும் சேர்த்திருக்கிறார்களா, என்ன முத்திரை குத்தப்பட்டிருக்கிறது, என்ன மாதிரியான அதுல பிரிண்ட் செய்யப்பட்டிருக்கிறது என்பதை ஒவ்வொருவரும் நாமும் அதை விழிப்போடு அதை சரிபார்க்க வேண்டும். ஒன் வே ஃபுட்வேர் பிளாசா அனைத்து வகையான காலணிகள், ஸ்கூல் ஷூ, ஸ்கூல் பேக், லேடிஸ் பேக், டிராவலிங் பேக், பெல்ட் மற்றும் குடைகள் இங்கு கிடைக்கும். வாடிக்கையாளர்கள் கவனத்திற்கு திறப்பு நாளை முன்னிட்டு குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர்களுக்கு ஸ்மார்ட் போனும் தங்க நாணயமும் இலவசமாக வழங்கப்படும். ஒன் வே ஃபுட்வேர் பிளாசா கிராண்ட் ஓபனிங் 2/2/2020. இடம் நாகர்கோட் ஜங்ஷன், குலசேகரம் நியர் கோகுலம் ஃபேன்சி. மேலும் தகவல்களுக்கு ஸ்கிரீனில் தெரியும் நம்பரை கான்டாக்ட். நேற்றைய தினம் சமூக வலைதளங்களில் அதிவேகமாக வைரலாக பரவிய ஒரு தகவல். பட்டுக்கோட்டை அருகே ஆவணம் கிராமத்தில் இருக்கக்கூடிய ஐஓபி வங்கியினுடைய கிளையில் யாரெல்லாம் வங்கி புத்தகங்கள் வைத்திருக்கிறார்களோ, அக்கவுண்ட் மெயின்டைன் பண்ணுறார்களோ, அவர்களுடைய வங்கி புத்தகத்தில் அட்ரஸுக்கு கீழே மைக்ரேஷன் என்று 2 முறை பிரிண்ட் செய்யப்பட்டதாக இருக்கிறது. இது இன்றைக்கு இருக்கக்கூடிய சிஏஏ, என்ஆர்சி, என்பிஆர் அது குறித்து வங்கியில் என்பிஆர் எல்லாம் கேட்பதாக தகவல் வருகிறது. ஆர்பிஐ எல்லா வங்கிகளுக்கும் நீங்கள் என்பிஆரை கேஒய்சியில் சேர்க்க வேண்டும் என்று எஸ்பிஐ விளம்பரப்படுத்தி இருக்கிறது. சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா விளம்பரப்படுத்தி இருக்கிறது. ஒருவேளை அது மாதிரி தானோ இது என்று ஒரு ஐயம் இன்றைக்கு பரவலாக அனைத்து மக்களுக்கும் ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் உண்மையாலுமே அந்த தகவலை அறிந்து நாம் அங்கே போய் சம்பந்தப்பட்ட வங்கிகளை விசாரிக்கும் பொழுது அவர்கள் சொல்லக்கூடிய தகவல் என்னவென்று சொன்னால், அதே போல யாரெல்லாம் இந்த மைக்ரேஷன் என்று போடப்பட்டிருக்கக்கூடிய அந்த வங்கி புத்தகம் வைத்திருக்கிறார்களோ அவர்களுடைய வங்கி புத்தகம் 1 வருடத்திற்கு மேலாக அந்த புத்தகத்தில் அது போன்று அச்சிடப்பட்டிருக்கிறது வெகு சிலருக்கு. அப்படி அச்சிடப்பட்டவர்கள் கொண்டு போய் வங்கியிலே போய் ஆதார் கார்டையோ அல்லது ஓட்டர் ஐடியோ கொடுத்தால் அந்த மைக்ரேஷன் என்கின்ற வார்த்தை எடுக்கப்பட்டுவிடும் என்று எடுக்கப்பட்டும் இருக்கிறது. நேற்றைய தினம் பரவிய செய்தியினுடைய அந்த தாக்கத்தால் பலர் கொண்டு போய் கொடுத்திருக்கிறாங்க. புதிதாக ஒரு புத்தகத்தில் மைக்ரேஷன் இல்லாத அந்த வார்த்தையை தவிர்த்து விட்டு அச்சிடப்பட்டு கொடுத்திருக்கிறார்கள். அதற்கு என்ன வங்கியில் காரணம் சொல்லப்படுகிறது என்றால், 2015 வரைக்கும் நாங்கள் ஒரு சாஃப்ட்வேர் வச்சுருந்தோம். அந்த சாஃப்ட்வேரின் அடிப்படையில் இதை நாங்கள் கொடுத்தோம். இப்படி இருக்கும். இதில் என்ன இருக்குன்னு சொன்னால், அந்த வங்கி யார் வைத்திருக்கிறார்களோ, கணக்கு வைத்திருக்கிறார்களோ அவர்களுடைய பெயர், அவர்களுடைய அந்த வங்கி கணக்கினுடைய விபரம், அவர்களுடைய அட்ரஸ் அனைத்தும் இருக்கும். அதில் அந்த ஊர் பேர் போட்டிருக்கும், போஸ்ட் போட்டிருக்கும், என்ன தாலுக்கான் இருக்கும், மாவட்டம் இருக்கும், தமிழ்நாடு அப்படிங்கிற அந்த ஸ்டேட் இருக்கும், பின்கோடு நம்பர் இருக்கும், கடந்த காலத்தினுடைய பாஸ்புக். அதற்கு பிறகு 2015 இந்த சாஃப்ட்வேர் அப்டேட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அந்த இதில் என்ன இருக்குன்னு சொன்னால், யாரெல்லாம் இந்த ஆதார் கார்டை கொடுத்து அது வங்கியில் ஏற்றாமல் வங்கியினுடைய குறைபாடாகவும் ஒத்துக்கொள்கிறார்கள். நாங்கள் கூட ஏற்றுவதற்கு மறந்து விடுகிறோம், ஒட்டுமொத்த அவங்களுடைய டீட்டெயில்ஸோட பைண்ட் பண்ணி வச்சிடுறோம், எங்களுடைய தப்பு இருக்குது என்று அதை வருத்தம் தெரிவிக்கிறார்கள். அப்போ கொடுத்தும் ஏற்றாமல் இருக்கிறது. அப்படி கொடுத்து ஏற்றாமல் இருக்கிறவர்களும் புதிதாக அந்த ஆதார் அட்டையையோ அல்லது ஓட்டர் ஐடி ஜெராக்ஸையோ கொண்டு வந்து கொடுத்தால் நாங்கள் அதை ஏற்றி மைக்ரேஷனுங்கிற அந்த வார்த்தையை எடுத்துவிட்டு தருகிறோம் என்று சொல்கிறார்கள். இது அனைத்து தரப்பு மக்களுக்கும், யாரெல்லாம் ஓட்டர் ஐடி கொடுக்கலையோ, வங்கி கணக்கில் அந்த ஆதார் கார்டை இணைக்கலையோ அவர்களுக்கெல்லாம் இது போன்ற நிலை இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. அப்போ இப்போ அந்த சாஃப்ட்வேர் அப்டேட் ஆனதுக்கப்புறம் உள்ள அந்த வங்கி புத்தகத்தில் எப்படி வருதுன்னு சொன்னால், இந்த வங்கி கணக்கினுடைய விபரம் வருது, அதே போல் அவர்களுடைய அட்ரஸ் வருது. அந்த அட்ரஸில் அந்த ஊர் பேர் வருது, போஸ்ட் வருது, அதற்கப்புறம் டிஸ்ட்ரிக்ட் வரணும்.
டிஸ்ட்ரிக்ட் வர்ற இடத்துல மைக்ரேஷனுங்கிற அந்த ஃபீல்டில் மைக்ரேஷன் இருக்குது. அதே போல் தமிழ்நாடு ஸ்டேட்டுங்கிற வர்ற இடத்துல மைக்ரேஷன் இருக்குது. அதற்கப்புறம் இந்தியா, அதுக்கப்புறம் பின்கோட் நம்பர் இருக்குது. இந்த 2 இடத்துல மைக்ரேஷனுங்கிற அந்த பிரிண்ட் ஆகிருக்கிறதுக்கு வங்கியினுடைய அந்த ரீஜனல் ஆஃபீஸர் சொல்லக்கூடிய தகவல் என்னன்னு சொன்னால், நாங்கள் அந்த சாஃப்ட்வேரை அப்கிரேட் பண்ணோம். அப்போ பண்ணும் பொழுது யாரெல்லாம் இந்த ஆதார் கார்டு கொடுக்காமல் இருக்கிறார்களோ அவர்களுடைய பழைய அட்ரஸ் அப்படியே ஏற்றிட்டு அவங்க புது அட்ரஸ்ஸு ப்ரூஃப் கொடுக்கல அப்படிங்கிறதுக்காக அந்த ஃபீல்டை சும்மா விடுவதற்கு பதிலாக சாஃப்ட்வேர் மைக்ரேட் ஆகிருக்கு அப்படிங்கிற அந்த வார்த்தையை போடுவதற்கு பதிலாக மைக்ரேஷனுங்கிற வார்த்தையை போட்டு விட்டோம். இது எங்களுடைய தவறு தான். இந்த தவறை இன்றைக்கு நாங்கள் இருக்கக்கூடிய இந்த சூழலில் இது எங்களுக்கு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தி இருக்குது. இந்த செய்தி பரவியதனுடன் நேற்று மட்டுமே இந்த ஆவணத்தினுடைய அந்த ஐஓபி பேங்கில் மட்டும் 1.5 கோடி அளவிற்கு வித்ட்ரா பண்ணிட்டாங்க, மிகப்பெரிய அளவிற்கு நெருக்கடி இருக்கிறது என்று அவர்கள் இன்றைக்கு இருக்கக்கூடிய அந்த சூழலை புரிஞ்சிருக்காங்க. அவர்களுடைய தவறாகவும் அதை ஒத்துக்கொள்கிறார்கள். அதை நாங்கள் மாற்றி தருகிறோம் என்றும் சொல்லியிருக்கிறார்கள். கோரிக்கையும் வைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல அந்த அக்கௌண்ட் அந்த விபரத்தில் அந்த ஊர் பெயர் ஆவணம்ங்கிற வர்ற இடத்துல கொட்டாரக்கரா அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இந்த கொட்டாரக்கராங்கிறது வந்து கேரளாவில் இருக்கக்கூடியது. அது ஏன் வந்துச்சு அப்படிங்கிற விளக்கத்தை கேட்கும் பொழுது, அது நாங்கள் எக்ஸல் ஷீட்டில் போடும் பொழுது அது அந்த கொட்டாரக்கரான்னு சொல்லிட்டு அது பழைய ஏதோ ஒரு இதோட சேர்த்து வேறு எதுவும் கிளையாக இருக்கும் அதோட சேர்த்து வந்துருச்சு. இது என்ன சிம்பிளாக இப்படி சொல்கிறீங்களே அப்படின்னு நம்ம கேட்கும் பொழுது, உங்களுக்கு இது சாதாரணமாக போச்சு. ஆனால் இது பலருடைய வாழ்க்கையில் இது அட்ரஸ் ப்ரூஃபாக இருக்குது. வங்கி கணக்கினுடைய விபரம் இப்படி நீங்கள் சர்வ சாதாரணமாக எங்கேயோ இருக்கக்கூடிய ஒரு ஊர் பேர் அப்படி கொண்டு வந்து சேர்த்திருக்கீங்களே அப்படின்னு கேட்கும் பொழுது, எங்களுடைய தவறுதல், அதையும் நாங்கள் சரி செய்து கொள்கிறோம், திருத்திக்கிறோம். இதை நாங்கள் வந்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு மெயில் அனுப்பியிருக்கிறோம். இதை நாங்கள் எப்படி எடுத்து மக்களுக்கு சொல்லணுமோ அதை மாதிரி புரிய வைக்கிறோம். எங்களுடைய சாஃப்ட்வேரில் இனிமேல் இது போன்ற தவறுகள் நிகழாமல் நாங்கள் பார்த்து கொள்கிறோம். அதே போல் யாராருக்கெல்லாம் இந்த மைக்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குதோ அதையெல்லாம் லிஸ்ட் அவுட் எடுத்து நாங்கள் அந்த மக்களிடத்தில் கொண்டு போய் ஆதார் ப்ரூஃபை வாங்கி அந்த மைக்ரேஷன் இல்லாத புதிய புத்தகம் வழங்குகிறோம் என்று வாக்குறுதி அளித்திருக்கிறார்கள். அப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த சூழல், இன்னைக்கு நாட்டில் நடக்கக்கூடிய இந்த சிஏஏ, என்ஆர்சி, என்பிஆர் போன்ற பிரச்சனையால் மக்கள் மிக விழிப்போடு இருக்கிறார்கள். இன்றைக்கு பேங்கில் போய் எல்லாரும் போய் கொஸ்டின் கேட்குறான். ஏன்னு சொன்னால் பணம் போடவில்லை என்று சொன்னால் பேங்குக்கு தான் நஷ்டம், மக்களுக்கு எந்த நஷ்டமும் கிடையாது. அப்போ அதை உணர்ந்து இனிமேல் இது போன்ற தவறுகள் நிகழாமல் வங்கி அலுவலர்கள் பார்த்து கொள்கிறோம் என்கின்ற உத்தரவாதத்தை தந்திருக்கிறார்கள். அதே போல நம்மளுடைய வங்கி புத்தகம் நாம் கொடுத்த அட்ரஸ் சரியாக இருக்கிறதா அல்லது வேறு ஏதும் சேர்த்திருக்கிறார்களா, என்ன முத்திரை குத்தப்பட்டிருக்கிறது, என்ன மாதிரியான அதில் பிரிண்ட் செய்யப்பட்டிருக்கிறது என்பதை ஒவ்வொருவரும் நாமும் அதை விழிப்போடு அதை சரிபார்க்க வேண்டும். மைக்ரேஷன் இருக்குது, மைக்ரேஷன்ங்கிற வார்த்தை இருக்குது, கொட்டாரக்காராங்கிறது இருக்குது. கொட்டாரக்காராவுக்கும் தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆவணம் கிராமத்துக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. இதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து அந்த இந்த மெசேஜை கேட்டதுக்கப்புறம் வந்து இந்த பேங்க்ல வந்து நம்ம வந்து அந்த ஆதார் கார்டை கொடுத்ததுக்கப்புறம் அந்த மைக்ரேஷன்ங்கிற வார்த்தையும் எடுத்துட்டாங்க. அந்த கொட்டாரக்காராங்கிற வார்த்தை மட்டும் இருக்குது. நம்ம முன்னாடி வந்து மைக்ரேஷன் இருக்குது, முன்னாடி வந்து மைக்ரேஷன் அப்படிங்கிற வார்த்தையும் இருக்குது. கொட்டாரக்காராங்கிற வார்த்தை ஆவணத்துக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு அட்ரஸ் இதுவும் இருக்குது. இது இப்போ இருக்கக்கூடிய தேசத்தில் இருக்கக்கூடிய சூழலுக்கு இது மக்களுக்கு அச்சத்தை ஏற்படுத்து. மைக்ரேஷனுங்கிற வார்த்தை நம்ம வந்து புலம்பெயர்ந்தவளாக இருக்கிறோமோ அப்படிங்கிற ஒரு அச்சத்தை ஏற்படுத்துது. இந்த அச்சத்தை துடைக்க சொல்லியிருக்கிறோம். அவங்களுடைய வார்த்தையை நம்புறோம். இந்த செக்யூரிட்டி நம்ம பொதுமக்களுக்கு முதல்ல நீங்க செக்யூரிட்டி பண்ணுங்க. இதை நீங்க அப்படி இல்லை, உங்களுக்கு ஒரு நோட்டீஸ் போடல, வெளியில ஒரு நோட்டீஸ் அடிச்சு விட்டுங்க. இது மாதிரி எந்த நிகழ்வு இல்லை, நீங்க ஆதார் அட்டை எடுத்துவாங்க, அதை ஒட்டிடுங்க. நீங்க ஒட்டிட்டு ஆதார் அட்டை மட்டும் போது மற்றபடி எதுவும் அதை நம்பாதீங்க, நீங்க போட்டுருங்க. எங்களால என்ன செய்ய முடியுமோ உங்களுக்கு எந்த பிரச்சனை இல்லாம நாங்க நடக்கிறோம். எங்க பொதுமக்களுக்கு பிரச்சனை இல்லாம நீங்க நடக்கிறோம். அவ்வளவுதான். தேசம் இருக்கக்கூடிய சூழ்நிலை நாங்க பயப்படுறோம். அவ்வளவு எங்களுக்கு எதிராக இருக்குமோ ஒரு ஐயப்பாடு, அதை நிவர்த்தி பண்ணிடுங்க. சரிங்களா? ரொம்ப நன்றி உங்களுடைய ஒத்துழைப்பு. இருந்திருப்பாரு, அதனால அவருக்கு தெரியும். ஒரு நாளைக்கு தேவை ஒரு தாலுகா ஹெட் குவார்டர்ல